மல்கியா புஸ்தகம் எடுக்கிறோம். இது மல்கியா தீர்க்கதரிசி வம்ச வரலாறு இல்லாதவன். எப்போது பிறந்தான், எப்போது வளர்ந்தான், எப்படி வளர்ந்தான் என்று போடப்படலை. ஆனால் என் கர்த்தர் வார்த்தை அறிவித்தான். 1 அதிகாரம் 1 வாசிக்க. இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். இந்த மல்கியா தீர்க்கதரிசிக்கு பாரம் உண்டாயிற்று இஸ்ரவேலை குறித்து. இந்த வம்ச வரலாறு போடப்படலை. திடீர்னு என் பாரம் உண்டாகி என் மூலம் வார்த்தையை கேட்கிறோம். இதே போல நாம் யாருடைய மகன், எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்று தெரியணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் மூலம் உண்டான கர்த்தர் வார்த்தை விளங்கணும். அதான் மல்கியா தீர்க்கதரிசி பாரம் என்று போட்டிருக்கு. 4 அதிகாரம்தான், பூரா இது இருக்கு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் ஆத்ம பாரம் இருக்கணும். உலக மக்களுடைய பாரம் இல்லை. இந்த மல்கியாவுக்கு ஒரு பாரம். மல்கியா என்ற வார்த்தையின் அர்த்தம் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறவன், கர்த்தர் செய்தியை அறிவிக்கிறவன். நாம் எல்லாம் கர்த்தர் செய்தியை அறிவிக்கிறோமா? நீங்கள் இந்த சாட்சிகள் என்று கர்த்தர் சொன்னாலும் அவர் சாட்சி நாம் சொல்ல மாட்டோம். நம்முடைய சாட்சி தான் சொல்லுவோம். இப்படி இருந்தேன், இப்படி வச்சு இப்படி தந்தார், இதுதான் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை சாட்சியாக வைத்தார். என்னை வைத்தினார், என்னை விடுதலையாக்கினார். இது மனுஷனால் இல்லை, கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். ஒருவரும் கிட்ட வரல, கர்த்தர் கிட்ட இருந்து முடிச்சாரா? அதான் மல்கியாவுக்கு ஒரு பாரம் உண்டாயிற்று. இந்த பாரம் அவர் செய்தியை கொடுக்க வச்சுட்டார். கர்த்தர் செய்தியை அறிவித்தான். 1 வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் சொன்ன வார்த்தையின் பாரம். நமக்கு மற்றவர்களை குறித்துள்ள பாரம் வேணும். இது வேணும். புஸ்தகம் 28 அதிகாரம் 15 வசனம். செவி கொடுக்கல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செவி கொடுத்தாங்களா? இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் என்ன வார்த்தைகள்? 15 வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செவி கொடுக்கல. ஐயா நான் கவனிக்கலையா, நீ சொன்ன வார்த்தைன்னு சொன்னால் சொன்ன மேல் தப்பு இல்லை. யார் மேல் தப்பு? கவனியாத மேல். அது சாபம் மாறிச்சு. சாபம் போடுங்கிற அவசியம் இல்லை. 15 வருஷம் நல்ல வாசிக்கணும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைப்படியும் நடக்க கவனமாக இராவிட்டால்
கவனமாக இருப்பதற்கு அவர் சத்தத்தை செவி கொடுக்கணும். அவன் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளையும் சொல்ல வார்த்தைகளை கேட்கணும். கர்த்தர் ஆலயத்தில் வந்தால் கர்த்தர் வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கணும். செவி கொடுக்கலைன்னா சாவும் மாறும். செவி கொடுத்தா கண்டிப்பாக ஆசீர்வாதம். யாக்கோபு சகோதரனை மஞ்சித்து சொத்தை சம்பாதிச்சவன். தாப்படத்தில் ஆசீர்வாதமாகனா இவனுடைய நிலைமை பூமியில் படுக்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு. ஒரு பாயோடு எடுத்து வாங்க முடியல. கல் எடுத்து தலைக்கிணைக்கு வச்சுட்டு படுத்தான். ஆபிரகாமுடைய பேரன், ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குடைய மகனாக யாக்கோபு. இந்த யாக்கோபு அப்போ கல்யாணம் ஆகலை. இவன் மூலம் 12 பிள்ளைகள் பிறந்தது. கோத்திர பிதாக்கள் ஆயிற்று. காரணம், இந்த ஆபிரகாம் இந்த யாக்கோபு நீ படுத்திருக்க பூமியை எனக்கு அர்ப்பணித்தார், சமர்ப்பித்தார். தூளால் நிறுத்த கல். அந்த வசனம் வாசிக்கணும். ஆதியாகமம் புத்தகம் 22 அதிகாரம் 13 வசனம். இந்த ஆபிரகாமுடைய பேரனுக்கும் யாக்கோபு, ஈசாக்குடைய மகன். ஆபிரகாமுடைய பேரன் ஈசாக்குடைய மகன். எங்கே படுத்திருக்கான்? ஒரு பாயோடு இல்லை, பூமியை தான் படுத்திருக்கான். வானமே கீழ் பூமியை செவி கொடு. எனக்கு ஒன்றும் இல்லாமல் படுத்திருக்கான். இவனுக்கு இவங்க எல்லாம் பார்த்துருந்தாலும் இதுக்கு மேலாக கத்த நின்றார். ஆபிரகாம் யாப்போக்கும் மேல இல்லை, இது மேலாக யாக்கோபு படுத்திருந்த இடத்தில் நல்லா கவனிக்கணும். ஒரு ஏணி வைக்க விட்டுருக்க. இந்த ஏணி வானத்தை வர எட்டிருக்கு. கர்த்தர் தரிசனம் ஆகிறார். இதுக்கு மேலாக நிற்கிறார், நின்று பார்க்கிறார். ஆபரணம் செய்யலை. காலை எந்திரிச்சு பார்த்தும்போது இந்த சொப்பனத்தை கண்டான். சொப்பனம் வேற, தரிசனம் வேற. இந்த தரிசனத்தை கண்ட யாக்கோபு இந்த தலையாக வச்சிருந்த கல் எனக்கு சுகமாக படுத்துவங்க வேண்டாம், என் சுகத்தை வேண்டாம் என்று கத்துவனான் பாடிட்டான். அதன் மேல் எண்ணெயும் பார்த்தான். எண்ணெய் அபிஷேகம். எண்ணெயின்னு சொன்னது அபிஷேகம். அபிஷேகம் பண்ணான். இனி எனக்கு சுகம் வேண்டாம். தலைன்னு தான் இல்லை, பாய் தான் இல்லை. ஆபிரகாமின் பேரன், ஈசாக்கின் மகன். எனக்கு சுகம் வேண்டாம் என்று அந்த தலைனை எடுத்து கல்தூணை பாடிட்டு இது அபிஷேகம் பண்ணுறான். கத்தை பார்க்குறார். பார்க்குறப்ப கத்தை சொப்பனங்க உடஞ்சி போயிட்டா. கத்தர் உறுதல் விளங்கினார். 2 பேரும் கேட்டிருக்க பிரகாரம் அந்த ஆதத்து 10 பேசுகிறார். நீ யாக்கோபே, நீ படுத்திருக்க பூமியை
நான் உனக்கு கொடுத்தேன். போட்டிருக்கா? நீ படுத்திருக்க பூமியை உனக்கும் தருவேன் என்று கத்த பாகத்தை கொடுத்தார். இனி எனக்கு இந்த சுகம் வேண்டாம். கத்தர் மேலா நின்று கவனிக்கிறார். அரசு மூலம் என்ன பேசினான், என் உள்ளத்தை பேசி விலகிட்டேன். கத்த பார்த்துவார். எனக்கு இனிமேல் சுகம் வேண்டாம். இது நான் தூணை நிப்பாட்டி உன்னைக்கு அபிஷேகம் பண்ணுறேன். அதுக்காக இன்னைக்கு கோயிலெல்லாம் கல்தூண் நிப்பாட்டி அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த அபிஷேகம் இல்லை, யாக்கோபு போல அபிஷேகம் பண்ண. என் சொத்தெல்லாம் உமக்கா பார்க்கிறேன். இதை பார்க்கிறேன், எண்ணெயாக பார்க்கிறேன். இது கசக்கி பிசுக்கி புளிஞ்சு எடுத்தா எண்ணெய் வருதா? அதுதான் ஒளிமரத்து எண்ணெய், தெளிந்த எண்ணெய். இந்த தெளிந்த எண்ணெயினால் எரியக்கூடிய விளக்கு அணையாது. விளக்கு எரிய வேண்டுமானால் என்ன வேணும்? தெளிவான இந்த ஆட்கள் இந்த யாக்கோபடுத்த பூமியை எனக்கு சோக வேண்டாம், இது தூணாக நிறுத்துகிறேன். அதுமாதிரி எண்ணெய் பார்க்கிறான். வேறு என்னில் இந்த சோகமாக எண்ணெய் பிசி கசக்கி புழிஞ்சி வடிகட்டி தெளித்து அது எண்ணெயாக ஊற்றுறான். அதான் தெளிந்த ஒளிவ எண்ணெய். இந்த எண்ணெய் விளக்கு எரிவு. விளக்கு எரிய வேண்டும்னால் என்ன வேணும்? எண்ணெய் வேணும். ஒருவன் விளக்காக எரிய வேண்டும்னால் என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவர் அவன் உள்ளத்துக்கு பேசணும். அவன் அந்த ஆவியான பற்றி தொட்டு கொடுக்கிறால்தான் இவனுக்கு விளக்கு பிரகாசிக்கும். இதே போல் எண்ணெயாகி பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் இருந்தால்தான் வார்த்தை வரும். இந்த பரிசுத்த ஆவி நம்ம உள்ளத்தை வாசம் பண்ணலைன்னா வார்த்தை வராது. அப்போ யார் உள்ளத்தை வார்த்தை வரலைன்னு தெரியுதா? ஏன் வரல? கத்த நம்ம உள்ளத்தில் இல்லை, அதனால வார்த்தை வர முடியும். யார் உள்ளத்தில் வார்த்தை வரலையோ அவர் உள்ளத்தை கத்த வாசம் பண்ணலாம். கத்த வாசமாக இருக்கணும். அவர் உள்ளத்திலிருந்து தெளிவான ஒளிவு எண்ணெய் வரும். அப்போ விளக்கு எரியும். விளக்கு எரிய வேண்டுமென்றால் என்ன வேணும்? என்ன வேணும்? நம்ம உள்ளத்தில் ஆவியாகிய பரிசு ஆவியானவராகிய அந்த ஒளிவு எண்ணெய் எரியுமானால்தான் அந்த எண்ணெய் இருந்தால் தான் வார்த்தை வரும். அந்த ஆவியானவர் இந்த யாக்கோபின் இல்லத்தில் இந்த கிரியை செய்து இந்த கல்தூணை எனக்கு தூணால் நிற்பாட்டி இனி எனக்கு சோக வேண்டான்னு கிரியின் மூலம் வெளிப்படுத்தலாம். யாக்கோபு இந்த கிரியை பார்த்தாரா? அப்போ நம்ம கிரிகளை பார்ப்பாரா? கத்த பார்க்க மாட்டாரா? அப்போ நம்ம கிரிகளை எல்லாம் கத்த அங்கீகரிக்கணும். கத்த உகந்ததாக இருக்கணும். ஆபிரகாம் பேர் இவனுடைய 12 சந்ததிகளை 12 பிள்ளைகளையும் 12 கோத்திர பிதாக்கள் சந்ததியை மாற்றினான், தலைவராக மாற்றினான். இவன் யாக்கோபுக்கு 4 மனைவிகள், 2 தான் கல்யாணம் கிட்டான். அதுக்கு சீதனம் கிடைச்சி கூட 2 பெண்கள், 4 மனைவி ஆயிடுச்சு. அப்பெல்லாம் அப்படிதான். இந்த யாக்கோபு சந்ததியை நாம் ஆபிரகாம் சந்ததி, யாக்கோபு சந்ததி, கோத்திர பிதாக்கள் தலைவர். இதுக்கு மேலாக நம்ம கத்த இருக்கிறார். இவர் ஆபிரகாம் சந்ததிக்கு கை கொடுத்த தேவன். இதே தேவன் நம்மையும் ஆசிரிக்கலாம். நம்ம என்ன செய்யணும்? நீ படுத்திருக்க பூமியை, நீ படுத்திருக்க பூமி தான் உன் கிரியின் மூலம் என்னை தூணாக நிப்பாட்டுகிறான்.
உலகத்தை பார்க்க தூணும் என்னை தெய்வமும் மாற்றினார் என்று கர்த்தர் இவனை சொல்லி சொன்ன நிறுத்தின தூணுக்கு உன் தந்தை பூமியின் தூளை போல ஆகும் சொன்னாரா? இப்படி சந்ததி ஆசிரித்தாரா? இதே போல நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இடங்கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசிரிக்க வைக்கிறார். நாம் கர்த்தர் கொஞ்சம் கொடுப்பது கொஞ்சம் கொடுத்தாலும் அது தூரத்தினாய் ஆசிரிக்க வைக்கிறார். ஆனால் கர்த்தர் ஏமாற்றக்கூடாது. புஸ்தகம் 7வது அதிகாரம் 7-8 வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அன்பு கூற காரணம் என்ன? பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காப்பதற்காக. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இதில் பிதாக்கள். இவருக்கு ஆணை விட்டு வாக்குத்தத்தம் செய்தது. இந்த வாக்குத்தத்தம் நம்மோடு நாம் ஆசிக்கப்படும். பிதாக்களுடைய ஆசீர்வாதம். அப்போ நம்முடைய பிதாவாய ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் பூரா யார் பிதாவின்னு சொல்கிறார்கள்? ஆபிரகாமே. இயேசுவும் என் பிதான்னு தான் சொல்கிறார். ஆபிரகாம் உங்கள் பிதானால் நீங்கள் ஆசீர்வாதமாக பிரிப்பீர்கள், ஆபிரகாம் கிரிகளை சேர்ப்பீர்கள் என்று சொல்கிறார். அந்த ஆணையை கர்த்தர் காப்பாற்றார். அதுதான் வாக்குத்தத்தம். தேவன் வாக்கு மாறாதவர். தேவன் எப்படிப்பட்டவர்? வாக்கு மாறாதவர். பொய் சொல்ல ஒரு மண் முத்திர அல்ல, கண்டிப்பாக பலிக்கும். நாம் மாயமானம் பண்ணக்கூடாது. நம்ம சிருஷ்டித்த தேவன், நம்ம படைத்த தேவன், நாம் அர்ப்பணிக்கிறோம். இவருக்கு நாம் உண்மையாக இருக்கிறோம். இவர்கிட்ட ஆணையை கண்டிப்பாக காத்துவார். நம்ம தேவையில் அனுப்ப. ஆபிரகாம், நம்ம பிதாவாய ஆபிரகாம் 99 வயசாக இருக்கும்போது கர்த்தர் கேட்கிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இருக்கணும்? உத்தமனாக இருக்கணும். கர்த்தர் பார்வைக்கு உத்தமனாக இருக்கணும். எத்தனை வயசில்? 99 வயசு. மத்தியான வேளையில் இந்த கர்த்தரும் அவர் கூட வந்து 2 தேவதூதர்கள் வந்திருக்கார்கள். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கணும். ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பதற்காக கர்த்தர். வாக்குத்தத்தம் சும்மா கிடைக்காது. மத்தியான வேளையெல்லாம் வராங்க 3 பேர்களும். வெயில் தாங்க முடியாமல் ஆபிரகாம் வெயிலில் மரத்தடியில் தாஞ்சிருக்கார். வீட்டுக்கு முன்னால் ஒரு மரம் இருக்கு, அது முன்னால் மரத்தடி தாஞ்சிருக்கார். இந்த ஏழையிலும் விருந்தாளி வராங்க. ஆபிரகாம் மனைவி வீட்டுக்குள்ளே படுத்திருக்கா. 10 வயசு குறவு ஆபிரகாம் கட்டில. வந்த உடனே யாரோ தெரியலையே நினச்சிட்டு என் ஓடி போய் ஒரு கண்டுபிடி பிடிச்சிட்டு வர்றான். யாருக்கு? மத்தியான வேளையில் வந்து அவங்க 3 பேர். இவன் தேவன் என்று தெரியாது. யாரோ வராங்க, மத்தியான வேலையை சும்மா அனுப்பக்கூடாது, இவன் தண்ணியும் கொடுத்து சாப்பாடு கொடுத்து அனுப்பணுன்ட்டு ஓடுறான். மந்தைக்கு ஒரு கண்டுபிடி பிடிச்சது அடித்து வேலைக்கார கையில், ஆட்டு மேய்க்கிறவன் கையில் கொடுத்து இது நீங்கள் சமைக்கணும் கொடுத்துட்டு வீட்டில் போய் சொல்கிறான் மனைவிட்ட, சாரா
நீ படுத்திருக்காதம்மா, 3 படி மாவுன்னு தாரேன், அதை பிசைஞ்சு அப்பம் சுடணும். 3 படி மாவுக்கு நீ எப்படி பிசையணும்? இவன் அப்பமா சுட வேண்டுமானால் 3 படி மாவில், அப்போ பெண்கள் எல்லாம் வேலை செய்யணுமா? வீட்டு வேலை, சமையல் தெரியணுமா தெரியாணுமா? அப்போ சமையல் செய்யணும், சோறு பங்கு தெரியாது, குழம்பு வைக்க தெரியாது சொன்னால் மனைவியா? குடும்பஸ்திரி இல்லை. எந்த குடும்பஸ்திரியானாலும் 89 வயசு, 99 வயசு, 10 வயசு வித்தியாசம். நீ பிசைஞ்சு அப்பம் சுடும். இன்னும் படுத்துருக்கிற மனைவியை எழுப்பி சொல்கிறான், இப்போ எந்திரிச்சு இது மாவு பிசையணும். மாவு பிசைது கை எங்கே போகணும்? இப்படி வச்சு படுக்கணும்னா நல்ல உணரணும். நீ செவி கொடுக்காதே போனால் வசனம் என்ன போட்டிருக்க? சத்தத்தை நீ செவி கொடுக்கலாம். ஐயா நான் கவனிக்கலையா, தெரியாது ஐயா சொன்ன பிரயோஜனம் இல்லை, பேர் எடுத்துடுவார். முதலாவது இந்த வார்த்தை எங்கே வரணும்? காவால் கேட்டு உணரணும். இறைத்து உணர்ந்து இறைத்து எழுதப்படும். கத்தை இறைத்து பேசுவார். எனக்கு அப்படிதான், ராத்திரி தூங்கினாலும் கத்தை இறைத்து பேசுவார். உறங்க மாட்டேன், இன்னைக்கு உறங்க மாட்டேன். என்ன கட்ட உறங்கும், ஆனால் ஆவி உறங்காது. அப்படி ஆவி பெறணும். கத்தரால் கட்டளையிட்ட ஆவி பெற்றால்தான் உறங்க முடியாது, உறக்க வராது. செவி கொடுப்பான். எதுக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பான். செவி கொடுக்காமல் போனால் என்ன வரும்? சாபம் வரும். இதே கர்த்தருடைய சாபம் வரும். அப்ப காது எதுக்கு கொடுத்துருக்காரு? கவனிக்கணும். கர்த்தர் வார்த்தையை நல்லா கவனிக்கணும். கவனித்தால் அந்த வார்த்தை இறைத்த வரும். மனுஷனோட வார்த்தை கவனிக்க வேண்டாம். யாரோட வார்த்தையை கவனிக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கணும். அது தீர்க்கதரிசி மூலமாட்ட தம்முடைய உண்மையான ஊழியக்காரர் மூலம் பேசுவார். அவர் வாயில் உன் வாய் என் வாயை போல் இருக்கும் என்று கர்த்தர் மாற்றுறார். அவன் கர்த்தர் வார்த்தை அறிவிப்பான். மல்கியா தீர்க்க புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 7-8 வசனம், 7வது வசனமும் 8வது வசனமும். எப்படிப்பட்ட கர்த்தர் தேவன்? சேனைகள் உண்டு. அவர் வெறும் தேவன் இல்லை, சேனைகளுடைய கர்த்தர். கர்த்தர் பின்னால் ஒரு சேனை உண்டு, அது கர்த்தர் சேனை. நாம் ஆராய்கிற தேவன் சேனைகள் உண்டு. இவ்வளவு வல்லமை நமக்கு உள்ள தேவனாகும். அப்போ நம்மோடு என்ன பங்கு உண்டு? ஒரு சேனை பலம் உண்டு கொடுக்கிறார். நம்ம சொல்ற ஜபம் கர்த்தர் காது படும்போது சரிகளுக்கு படும். தேவதூதர்கள்
ஒரு தேவதூதன் 3 நாள் கை நீட்டினால் 1,23,000 பேர் செத்து போவாங்க. அழிக்கும் பலம் உண்டு. அந்த தேவன் எண்ணற்ற தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அந்த தேவனை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மல்கியா 1:7-8 அசுத்தமான அப்பத்தை படைக்கிறார். உன் கை எங்க போகுது? அசுத்தமான அப்பத்து மேல போகுது. அதை படைக்கிறீங்க. முன்னால் என்ன வருது? என்ன அது படைக்கிறார? பரிசுத்த குலைச்சலாக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடாது. நீங்க படைக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள்? பரிசுத்த குலைச்சலாக்கிறீர்கள். கால் ஊனமானதையும் படிக்கிறீங்க. நல்லது கொடுக்கல, பரிசுத்த குலைச்சலாக்கி. கர்த்தர் நாமம் பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடாது. அவருடைய நாமத்தை பரிசுத்தமாக்கணுமா, பரிசுத்த குலைச்சலாக்கணுமா? பரிசுத்தமாக்கணும். கர்த்தர் நாமம் மகிமைப்படணும். அது பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடாது. அதனால் இந்த சாபம்லாம் உன் மேல் பலிக்கும். கர்த்தர் நாமம் மகிமைப்படணும். அது என்ன செய்யக்கூடாது? நல்லா கவனிக்கணும். கவனிச்சிருந்தால் உங்கள் வாய் என் வாயை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கவனிக்காதனால உங்கள் வாய் எருமாட்டு வாயோட மோசமாக இருக்கு. ஆனும் கிடைக்கும். பசுமாடாவது உம்மான்னு கூப்பிடும். எருமாடு கூடுமா? எருமாடு என்ன செய்யும்? கிடைக்கும். எருமாடு சத்தம்னா நல்லா இருக்காது. அதாவது நீங்கள் என்ன பாலை குடிக்கணும்னு கேட்பாங்க. என்ன பாலை குடிக்கும்? புத்தி தன்னால் தெரியும். பசுமாட்டு பாலை பிடிக்கும் தன்னால் தெரியும். எந்த பாலை குடிச்சோமோ அவங்க அறிவு உண்டாகும். மல்கியா புஸ்தகம் 2வது அதிகாரம் 17 வசனம். உங்களுடைய வார்த்தையினால் கர்த்தரை செய்தீர்கள் வருத்தப்படுது. மனசில் வேதனை இருக்கு. அதனால் என்ன வருது? 10 வசனம், 1வது அதிகாரம் 10 வசனம். அடுத்த பாயிண்ட், உங்க கையில் உள்ள காணிக்கை. அப்ப எதுக்கு கண்டு தெரியணும்? நம்ம கர்த்தருக்கு காணிக்கை போடுறோம். கர்த்தர் எதை பார்ப்பாரு? அனனியா சப்ராள் என்கிற குடும்பம் இருந்தது. அப்போஸ்தலர் காலத்தில் 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தலர் ஊழியம் செய்கிற வேளையில் ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தின் பேர் அனனியா. அவன் மனைவி பேர் சப்ராள். கர்த்தருக்கு எல்லாம் படைக்கணும். அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வைக்கணும். யார் பாதத்தில் வைக்கல? ஒரு பங்கை வஞ்சித்து வச்சுட்டு கர்த்தருடைய பாதத்தில் வைக்கணும். முழுசு வைக்கல. ஒரு பங்கை வஞ்சித்து வைக்க, ஒரு பங்கை ஒரு பங்கு வைக்க. கத்த பார்த்தாரா? வாங்கிட்டாரா? அது அங்கேதான் இருக்கு. பிறகு மனைவி வந்தா. எப்போ வந்தா? வாசிக்க 3 மணி நேரத்துக்கு பிறகு
3 மணி நேரம் கழிச்சா வரா. குடும்பத்தில் வைக்கும்போது தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். நான் முதல்ல போகிறேன், நீ பிந்தி வா. இன்னும் வீட்டில் சொல்லி வச்சுருக்கேன். இது கத்தனை இருக்கட்டும், நம்ம பூரா வச்சுட்டோம்னா பிற நம்ம இங்கே போவோம். மூளை இவனுக்கு வேலை செய்யுது. ஒரு பங்கு வஞ்சியத்தை வச்சுட்டு ஒரு பங்கு வர்றான். இங்கே ஆவியானவர் கேட்குற உள்ளத்தில் இருக்கு. யார் உள்ளத்தில்? ஆவியான யார் உள்ளத்தில் இருக்கிறார்? பேதர் உள்ளத்தில் இருக்கார். மீன் பிடிக்கிறவன், கர்த்தர் வார்த்தை செவி கொடுக்கிறவன், இதை வீட்டில் குந்தி சாப்பிட அவருக்கு ஆவியான கிரியை செய்கிறார். அது கண் தெரிவு. நீங்கள் ஒருமனப்பட்டு வீட்டில் பேசி வச்சுட்டு இப்போ 3 மணி நேரம் கத்தி நான் முந்தி போகிறேன், நீ பிந்தி வாழ் சொல்லியிருக்க. வீட்டில் பேசுகிற ரகசியம் எனக்கு தெரிஞ்சிருக்கா? அப்போ யாருக்கு தெரியும்? ஆவியான மறைக்க முடியுமா? இல்லை மண்டை ஆடுறதோ ஏன் உள்ளத்தை தெரியல? ஆவியானவரை மறைக்க முடியாது. ஒரு பங்கை வஜ்ஜத்தை வச்சுட்டு ஒரு பங்கை கொண்டு வரலாம். இதே போல் ஆவியானவரை மறைக்க முடியாது. கர்த்தர் சிலத்து தீர்க்க வார்த்தையை கொடுப்பாரு, எல்லாம் கவனிக்கணும். ஆவியானவரை மறைக்க முடியாது. இந்த ஆவியானவர் தான் நம்ம பார்ப்பார், உள்ளத்தை அறிவார். அதுதான் ஆவின்படி நம்ம அவரை ஆராய்க்கணும். எப்படி? ஆவின்படி அவர் ஆராய்க்கணும். இவருக்குள்ள இருக்க ஆவி பரிசுத்த ஆவியானவா. இவர் எல்லாம் பேசுகிற ஒரு பங்கை வஞ்சித்தை வச்சுட்டு ஒரு பங்கை கொண்டு வர அப்போச பார்த்து வச்சிருக்கார். 3 மணி நேரம் கழிச்சு யார் வரா? மனைவியாய் சப்பிராள் வரா. நடந்து தெரியாது. அவர் கேட்குற ஆவியாளர், நிலத்தை இவ்வளோதானாக வித்தீங்களா கேட்கறா? ஏன் கேட்கறாரு? ஆவியானுக்கு தெரியும் இதோட வார்த்தை என்னங்க தெரியணும். மண்ணுடைய வார்த்தை ஆவியானுக்கு கீழ்ப்படியுதமா ஏற்று பேசணுமா கேட்பார். இவ்வளோதான் வித்தா அதான் சொல்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறாரு? தீர்க்கதரிசியை பெற்ற அப்புறம் ஆவியை பெற்ற பேதுருவத்தில் உங்களுடையதான் இருக்கவில்லையா? இது ஒரு பங்கை வஞ்சித்து வச்சுட்டு மற்ற பங்கு கொண்டு வரலையா? இந்த ஆவியான மறைக்க முடிஞ்சுதா? முன்னால் உங்கள் பணமாக தான் இருந்தது. இப்போ கர்த்தர் பணம் கர்த்தர் ஏமாற்ற வந்திருக்கா வர இல்லையா? மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்கள் வாக்கினால் கர்த்தரை என்ன செய்தீர்கள்? வருத்தப்படுத்துகிறீர்கள். நம்முடைய வார்த்தை கர்த்தரை பிரியப்படுத்தணும். என் பாவோ என் உத்தமையை ஒருத்தி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். நான் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுமானால் நம்ம சத்தம் அவருக்கு பிரியமாக இருக்கும். நம்முடைய ஜபம் அவருக்கு பிரியமாக இருக்கணும். என் பிராவோ என்னதான் திங்கும்? ஆமாம் சார், சொல்ல தெரியுமா? புறா என்னென்ன சாப்பிடுவோம்? தானிய வகைத்தான், பேரெல்லாம் சாப்பிடாது. சைவ சாப்பாடு தானியங்கள்லாம் சாப்பிடும்.
அதில் சிறகு எப்படி இருக்கு? மினுங்குதா? இது தானி வகையில் சாப்பிடுது. சிறகு மினுங்குது. இந்த புறா சிறகு மினுங்குதா? அடுப்பின் அடையில் படுத்திருந்தாலும் இந்த புறா சிறகு மேல இந்த கறி ஒட்டலை. நம்ம வாசிக்க முடியுமா? சங்கீதம் 68:13. அடுப்பின் அடிக்கல, அதெல்லாம் அடுப்பு உள்ள அடுப்பின் அடியில் கிடந்தவர்களானாலும் இவைப்பலகைகள் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகு போல. புறா சிறகு எப்படி இருக்கு? வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகு போல இருக்கு. இது கறி ஒட்டாது. இப்படி நான் பாரத்தோடு சொல்றேன். நீ செவி கொடுக்காம போனா வஞ்சிக்கிறீர்கள். இதனாலே வஞ்சித்தமன் கேட்கிறீங்க. விளங்கலை. உங்கள் தச காணிக்கையின் அர்த்தம் போட்டிருக்கா? அந்த வருஷம் தவசிங்கப்பா. பேச்சு எப்படி இருக்கு? எதிரிங்க வஞ்சத்தான் கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, தசபாகத்திலும் காணிக்கையில் தான் எங்களை வஞ்சிக்க இன்னும் கத்த சொல்ற. ஆபியானுக்கு தெரிஞ்சுட்டா தெரியலையா? தெரிஞ்சு மல்கியா தீர்க்கதரிசி அவன் வம்ச வரலாறு கொடுக்கப்படலை. கத்த வார்த்தை அவனுக்கு உண்டாயிட்டு. எதிராக உண்மை வஞ்சிக்கிறோம் அவன் சொல்றாரு. எதிரில் தசபாகத்திலையும் தசமாகவும் செலுத்தான் காணிக்க உண்மையாக கொடுக்கணும். இதுக்காக நமக்கு ஆகாரம் உண்டாகும்படிக்கு அந்த வருஷம் வசிக்கணும். என் ஆலயத்தில் பண்டக சாலையில் கொண்டு வரணும். எங்க கொண்டு வரணும்? பண்டசாலைன்னா ஸ்டோரேஜ். அந்த ஸ்டோரேஜ் கொண்டு போகணும். அங்கே சேர்த்து வச்சிருந்தால் இவனுக்கு கொடுப்பாரா? உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன், தருவேன், பொழிந்து வருவேன். எதுவரைக்கும்? இடங்கொள்ளாமல் போட்டு பாத்தல் நிரம்பி வடிகிறது என்று தாவீது சொன்னார். கர்த்தருக்கு ஆசை கொடுத்தால் படத்தில் பூமியை அந்த கல்லை எடுத்து தலையில வேண்டாம், உமக்கு தூணான்னு பட்டு என்னை வார்த்தா. செலவா? செலவு இல்லையா? செலவு. அதுக்கு இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசிரிக்கிறார். பல்லம் கடப்பட்டுதான் கத்த கடம்படாது. இதே பிரகாரம் கத்த நம்ம செய்யல கவனிப்பார். இடங்கொள்ளாமல் போக மட்டும் கத்தன்மை இதனால வஞ்சிக்கிறோம். நம்ம வார்த்தையில் கணிப்பார், நம்ம செய்களை கணிப்பார். ஆசீர்வாதம் எப்படி வருது? நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய செய்கைகள் மூலமாக கத்த ஆசீர்வாதம். அதனால் கத்தரை ஏமாற்ற முடியாது. கத்தருக்கென்று நாம் இருக்கிறோம். யாருக்கென்று இருக்கிறோம்? எபிரேயர் 12 அதிகாரம் 16 17 வசனம். 16 17.
ஏசா ஒரே தகப்பன் பிறந்த பிள்ளை நாக்கும் கண்ணீர் விட்டு அழுது கேட்க கொடுக்கல. அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சதா? கிடைக்கலாம். யாக்கோபை ஆசித்தார். ஏசாவும் யாக்கோபும் ஒரே வயிற்று சாப்பிட பிள்ளைகள். வஞ்சிக்கூடாது. ஏசா வந்துச்சுன்னா ஒருவேளை சாப்பாடுக்காக செய்யக்கூடாது. வயிற்று நிரப்புவதற்காக கர்த்தரை ஏமாற்றக்கூடாது. எதுக்காக? சாப்பாடு வேலை சம்பளத்துக்காக கூடஞ்ச லாபம் கிடைக்கும்னு நினச்சிட்டு கர்த்தரை ஏமாற்றக்கூடாது. அதெல்லாம் சாபம் மாறும். கண்ணீர் விட்டாலும் அது கிடைக்காது. எப்படி கிடைக்குது? லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என்ன உண்டாக்கியிருக்கு? பிளவு. இங்கே உள்ளது அங்கே கடந்து போக முடியாது, அங்கே உள்ளவங்க வர முடியாது. கர்த்தர் பெரிய பிளவு உண்டாக்கியிருக்கார். ரோமர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனம். எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும்? மாம்சத்தின்படி இருக்கணுமா? வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். தேவன் வார்த்தை பிரகாரம் ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். மாம்ச பிரகாரம் பிள்ளைகள் இல்லை. நாம் எல்லாம் திரட்சியான ஜனம் அல்ல, கொஞ்சம் ஜனம். அது மைனாரிட்டி. மாம்ச பலத்தில் அல்ல, ஆவின் பலத்தில் இருக்கணும். இந்த பலத்தில் ஆவின் பலத்தில் இருக்குமானால் கர்த்தர் வாக்கு கொடுத்தால் வாக்கு பிரகாரம் நாம் நடந்தோமானால், வஸ்திர பிரகாரம் செய்தோமானால் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பாரா? எந்த பிள்ளையில் இருக்கணும்? வாக்குத்தத்தத்தின் சந்ததியாக இருக்கணும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வருஷம் முடிய. மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று விளங்கணும். கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார்.
அவரை அடித்து கொண்டுட்டாங்களா? கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்துபிடிக்க செய்தாங்களா? ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் சிந்தி திரட்டான். இவரை கத்தை எழுப்பினாரா? இவர் எந்திக்கும் போது என்ன வார்த்தை சொன்னார்? மரணமே உன் கூரைங்கே, உன் ஜெயம் எங்கே? பாதாளமே என்னை பாதாளத்தை தள்ள முடிஞ்சுதா? நான் உயிர் தெரிஞ்சுட்டானே, உயிரோட நிற்கிறேன் சொல்லலா? அந்த கத்து நமக்குள்ள இருந்தா நான் வாக்குத்தத்த பிள்ளைகள் போட்டிருக்கா. அந்த கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அவராங்க நமக்குள்ள இருக்கிறார். எவ்வளவு ரத்தம் சிந்தினாலும் நான் உயிரோட தான் இருக்கிறேன். நம்ம அறுத்தான் சாக மாட்டோம். அந்த தைரியம் நமக்கு இருக்குமானால் கர்த்தர் நம்மை நடத்துவாரா? நடத்த மாட்டாரா? அவர் ஞானத்தை தருவார், தர மாட்டாரா? அந்த மகிமையாங்கு நமக்குள்ள இருக்கு. இவரெல்லாம் பார்த்துருந்து அடித்தாங்க, காவல் வச்சுட்டு போனாங்க. அவர் உயிரோடு வந்துட்டார். 3 நாள். கட்டிக்காரன் பொய் எத்தனை நாளைக்கு இருக்கும்? 3 நாள் தான் இருக்கும். 4வது செஞ்சு வச்சா இருள் அல்ல, சூரியனை போல் பிரகாசிக்கும். அவர் நம்ம கூட இருந்தால் எப்படி இருப்பான்? சூரிய பிரகாசம் இருக்குமா? இருக்குல்ல. அப்போ இருள் வருமா? அவ்வளவு விளங்குமா? அப்போ அவர் நம்ம கூட இருந்தால் மறைவான காரியம் இருக்குமா? அதாங்க அவர் நம்ம கூட இருக்கார். நீங்கள் என்ன அடித்தாலும் அடி மேலப்பட்டது, ரத்தம் வரல. என்னை கத்த உங்கள் கையில் ஒப்படைச்சார். நான் அழிஞ்சு போகல, ஒன்றும் இல்லாமல் போகல. மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கேன். மரணமே உன் கூரைங்கே, பாதாளமே என்று சவால் விட்டுட்டான் இந்த தேவன். அந்த கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கும்? மரணம் அந்த ஆபிரகாமுடைய சந்ததியாக மாறணும். அதே போல விசுவாசித்து அவரை போல இருக்கும் விசுவாசிக்குமானால் வாஞ்சி அறிகிற தேவன், நம்முடைய விசுவாசத்தை அறிகிற தேவன் நம்ம கர்த்தர் நடத்துவாரா? விசுவாசம் வேணும், வாஞ்சி வேணும். சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயா? நீ கேட்டார்ல, அவன் ஆமான்னு சொன்னான். வியாதி போயிட்டா அவனை கட்டையை வச்சபடி அழைத்தான். இப்படிப்பட்டவனே கர்த்தர் குணமாக்குறார். யாரை குணமாக்குறாரு? ஆமான்னு சொல்லி ஒப்புக்கொள்ளணும். அது வார்த்தை செவி கொடுக்கணும். இந்த கண்டிப்பாக படிப்போம், ஜெயிப்போம். கர்த்தாவே, நீ என் விழுத்து வர்றான். உம்முடைய பாதையில் நான் உண்மையாக இருக்கணும். கர்த்தாவே, என்னோட நீ பேசணுமே. உங்களோட வசனம் எனக்கெல்லாம் நம்ம மறைவாக இருக்கக்கூடாது. கர்த்தாவே, இன்றைக்கு எல்லாம் சோதரிப்போம். கோலும் கைவாக போனேன். 2 பரிவாரங்கள் உடையவனாக இருக்கிறேன். என் கூட நீர் வந்த அப்படின்னாலும் என்னை உம்முடைய உடன் பங்காளியாக என்னை கருதின பங்காளினாலும் இதே போல் நீர் எனக்கு உடன் பங்காளியாக இருக்குது என்னை ஆசீர்வதிப்பதற்காக இந்த உலகத்து வந்த தேவனே, நான் உம்முடைய உடன் பங்காளியாக இருக்க வேண்டுமே. என்னை உம்முடைய கிருபை பெற்றவனாக இருக்க வேண்டுமே. என்னை உம்முடைய ரெட்டிப்பான வல்லமை நான் பெற்றவனாக இருக்க வேண்டுமே. ஆபிரகாம் சந்ததியாக நான் வழங்க வேண்டுமே என்பதுக்கு எல்லாருக்கும் சோதரிப்போம். நீரே எங்களை ஆசீர்வதியுமே. நீரே மைவிடுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமென்.